இந்த மிளகா எள்ளு இந்த கடலைப்பருப்போட ஃப்ளேவர் இருக்கு, சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ பண்ண போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கம்ஃபர்ட் ஃபுட். இது இருந்துச்சுன்னா இட்லி தோசைக்கெலாம் சட்னி சாம்பார்லாம் யாரும் தொட்டுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது எல்லாருக்கும் ஃபேவரட். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஆந்திரா ஸ்டைல் கன் பவுடர், அஃபிஷியலி இட்லி மிளகாய் பொடி. நம்ம இந்த மிளகாய் பொடியை ஜென்ரலாக கடையில் தான் வாங்குவோம். ஆனால் வாங்கிட்டு ஒரு பயம் இருக்கும், இதில் என்ன சேர்த்துருப்பாங்க, உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம வீட்லேயே இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பொருட்கள் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஃப்ளேவர்ஸ்லாம் கிடையாது. சிம்பிள் ஃப்ளேவர்ஸு பண்ணுறது ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பண்ணோன்னா வீட்டிலையே சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் கன் பவுடர் ஆர் இட்லி மிளகா பொடி ரெடி ஆகிடும். இப்போ இந்த மிளகா பொடிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 100 கிராம், உளுத்தம்பருப்பு 100 கிராம், மிளகா வத்தல் 50 கிராம், எள்ளு 50 கிராம், நல்லெண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 25 கிராம், உப்பு. வெல்கம் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். இந்த ஆந்திரா ஸ்டைல் கன் பவுடர், அதாவது இட்லி மிளகா பொடிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தாச்சு. பொருட்கள் ரொம்ப சிம்பிள் தான், 5 பொருள் தான். எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, பெருங்காயம். என்ன ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் என்ன சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸாக பண்ணி கொடுக்கும். அது என்னன்றதை நம்ம வறுக்கிறப்ப நான் சொல்கிறேன் கரெக்டாக. இந்த 5 பொருட்கள் ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான், வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் தான். ஆனால் இந்த கன் பவுடர், அந்த மிளகா பொடி செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இட்லி மிளகா பொடி ஜென்ரலாக எல்லாரும் கடையில் தான் வாங்குவாங்க. ஆனால் அந்த கடையில் வாங்குறப்போ ஒரு பயம் இருக்கும், அது என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, அது வந்து கெடுதல் ஏதாவது இருக்கா, உடம்புக்கு நல்லதாக, அதனால ஏகப்பட்ட யோசனைகள் போகும். அது ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுறப்ப நம்ம எல்லாமே பண்ணுறோம், என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணுறதோ நமக்கு தெரியும். அதனால ஒரு கம்ஃபர்ட், ஈஸியான கம்ஃபர்ட் கிடைக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ அடுப்பு சூடானோன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், எள்ளை வந்து தனியாக வறுக்க போகிறோம். இங்கே என்னென்னா நம்ம எல்லா பொருட்களையும் தனித்தனியாக தான் வறுக்க போகிறோம், சேர்த்துலாம் வறுக்க போகிறதில்ல. அரைக்கிறதுமே கொஞ்சம் தனியாக தான் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எள்ளு அடுப்பு சூடானதுக்கப்புறம் எள்ளை போட்டு வருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வருங்க. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரம் கறியிடுச்சுன்னா மிளகா பொடி டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த எள்ளை வந்து பொறுமையாக வறுத்தெடுங்க. நான் வெள்ளையில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அது பொரியிறப்பையும் தெரியும். கருப்பு எள்ளு வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். பட் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. இதில் 3/4 பங்கு போதும். இப்போ எள்ளு வந்து உங்களுக்கு வந்து கலரும் லைட்டாக மாறி இருக்கும், பொரியிற சவுண்டு வருது பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே அதையும் கறிக்கிடும். இப்போ எள்ளை வறுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கடலைப்பருப்பை உளுத்தம்பருப்பை வறுக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எண்ணெய் வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் எண்ணெய் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகும், அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வறுக்கிறதுக்கு ஈஸி. லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க. ஸோ என்ன ஆகும்னா அதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா என்ஹான்ஸ் ஆகிடும். ஸோ லைட்டாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் அதை சேர்த்து போட்டு தான் வறுக்க போகிறோம். அது வந்து தனித்தனியாக வறுக்க வேண்டாம். எண்ணெய் சூட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடலைப்பருப்பு, அதே மாதிரி உளுத்தம்பருப்பு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ஃப்ளேவர் நல்லா வரும். ஒரு மாதிரி கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகிறதுக்கு முதல் ஸ்டேஜ், அது வரைக்கும் நல்லா வந்து பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் அந்த ஃப்ளேவர் வரும், கலர் அப்படியே மாறும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, காட்டுறேன் பாருங்கள். கலர் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பருப்பு வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ கடலையை வறுத்ததுக்கப்புறம் இந்த வரமிளகா, நான் வந்து இதுக்கு எண்ணெய் தேவை கிடையாது, லைட்டாக எண்ணெய் ஒட்டி இருந்தால் பிரச்சனை கிடையாது, நம்ம அதிலே வறுக்க போகிறோம். நான் மிளகா வந்து நார்மல் மிளகாவும் கொஞ்சம் பெடிகை சில்லியும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கலருக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் நார்மல் மிளகா யூஸ் பண்ணலாம். இந்த மிளகா வறுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். இது வந்து கேர்ஃபுல்லாக வருங்க, கறியிடக்கூடாது.
நான் அந்த மிளகாயோடையே இந்த பெருங்காயத்தையும் சேர்த்து போட்டுறேன். பெருங்காயம் நான் கெட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து தூள் பெருங்காயமும் யூஸ் பண்ணலாம் வேணும்னா. இதோட சேர்ந்து கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். உப்பு எதுக்குன்னா கொஞ்சம் ஈவனாக வந்து இந்த மிளகா வந்து வறுபடும், அதுக்கு தான். நீங்கள் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாங்க முதலையே. ரொம்ப அதாவது மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. ஏன்னா இந்த மிளகாயோட வறுபடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். கலருக்கும் இது ரொம்ப முக்கியம், டேஸ்ட்டுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமையாக வருங்க. இப்போ இந்த மிளகா வறுபட்டுருச்சு, நெடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ இதையும் நம்ம ஆற வைக்க போகிறோம். இப்போ எல்லா பொருளும் ஆறிடுச்சு. நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அரைக்க போகிறது எப்படின்னா எள்ளு, வரமிளகா, அந்த பெருங்காயம், இதெல்லாம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அரைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பருப்பை தனியாக அரைக்க போகிறேன். ஏன்னா இந்த எள்ளு, வரமிளகா, பெருங்காயம் நல்லா பொடியாக அரைப்படணும். இந்த பருப்பு வந்து 1க்கு 2 அரைப்படணும், அதுக்கு தான். ஸோ நம்ம வந்து நான் பழைய வீடியோஸில் சொன்ன மாதிரி இந்த மிக்சியோட, அதாவது பிளெண்டரோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும். மோட்டர் குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் பொடி நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப ஹீட் ஆகி டேஸ்ட்டே மாறிடும். ஸோ வந்து நல்ல குவாலிட்டியான மிக்சர், அதாவது மிக்சியர் பிளெண்டரை வந்து அதுன்னு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எள்ளு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வரமிளகா, இப்போ இந்த மிளகா பொடி அரைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை பவுலில் கொட்டிக்க போகிறோம். இது கொஞ்சம் அரைச்சது கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் இது கொஞ்சம் ஆறணும். இதை பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. நம்ம வந்து இதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணி போட போகிறோம். ரெண்டாவது நம்ம கொஞ்சம் வெடிகச்சல் யூஸ் பண்ணியிருக்கோமா, ஸோ கலர் கொஞ்சம் அந்த மிளகா பொடியோட ஆக்சுவல் கலர் தெரியும். அதனால் ரொம்ப காரமாக இருக்கலாம், பயந்துட வேண்டாம். இது கொஞ்சம் சூடாக இருக்குங்களா, கொஞ்சம் அவங்க கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. கொஞ்சம் ஆறட்டும், ஆறுனா சரியாயிடும். இது பாருங்கள் எந்த அளவுக்கு பொடின்றது. இந்த மிளகா பொடி அரைச்சி ஆறுற டைமில் நம்ம இந்த பருப்பு போட போகிறோம். பருப்பு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப பொடியை அரைச்சி விடாது, மிளகா பொடி அரைச்சளவுக்கு பொடியை அரைச்சி விடாது, 1க்கு 2 இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த பருப்பை இந்த பொடியும் இந்த மிளகா பத்தூரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா ரெண்டையும் சேர்த்தும் போட்டு அரைக்கலாம், பட் அவசியம் இல்லை. நம்ம தனியாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இப்போ இந்த அருமையான ஆந்திரா கன் பவுடர், அதாவது இட்லி மிளகா பொடி, நல்லா இட்லியில் தடவி வச்சுருக்கேன். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். இது என்னென்னா இந்த மிளகா பொடி தடவி ஒரு 2-3 மணி நேரம் இந்த இட்லி நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அப்படைசிங்காக இருக்குது. இந்த பொடியோட டெக்ஸ்சர் பாருங்களேன், அந்த 1க்கு 2 அரைப்பட்டது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், நல்லா அந்த பொடியை ஃபுல்லாக தடவிட்டு இந்த மிளகா, எள்ளு, இந்த கடலைப்பருப்போட ஃப்ளேவர் பாருங்க, இந்த டெக்ஸ்சரு, இது அல்டிமேட். அந்த எள்ளு தான் சூப்பராக இருக்குது. இது நல்லெண்ணெயோட மிக்ஸ் ஆகிறப்ப ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸு, சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டு இட்லி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி தோசையில் தூக்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த ட்ராவலுக்கெலாம்
இது அவ்வளோ யூஸ்ஃபுல். தடவை வச்சிட்டிங்கன்னா ஈஸிலி ஒரு 1-2 நாள் தாங்கும், கெட்டு போகாது. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா ஸ்பைசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் இந்த இட்லியை சாப்பிட்றேன். சூப்பர்.